கர்வத்தை அடையாதே. ஏதோ ஒரு மலையருடைய சிகரத்தை வாளால தூக்கி விட்டோம்னு இதே க்ஷண காலத்துல ஒன்னு அழிச்சு விட போறேன்னு ஆளா அம்பாள். திஷ்ட திஷ்டரணாங்களே கதிஷ்யாய் நிராதங்காலே தேவர்களை எல்லாம் கவலை இல்லாம பண்ண வந்திருக்கேன்னு அம்பாள். உன்னை வதம் பண்ணி தேவர்களுக்கு இருந்த கவலையை போக்கி அவளை சந்தோஷமா இருக்க பண்ண வந்திருக்கேன். தேவானாம் துக்கதம் பாபம் முனியாம் தேவதைகளுக்கு துக்கத்தையும் மனுஷர்களுக்கு பயத்தையும் கொடுக்குற உன்னை ஒழிக்க வந்திருக்கேன். ஒன்ன மட்டும் இல்ல, சாதுக்களுக்கு யாரார் இப்படி தொல்லையை கொடுக்கிறாளோ வாழ் அழிப்பேன் நான் என்னைக்கும் நாளாம். தேவானாம் துக்கதம் பாபம் முனீனாம் பயகாரகம் ருத்ராவதானவம் தேவி ஹர்ஷயன் தேவதாகணானே. அங்கிருந்து அசுரனை நோக்கி ஓடினாலாம், மகிஷாசுரனை நோக்கி அம்பாள் சிம்மாரூடையாக. தேவர்கள்லாம் ஆனந்தப்பட்டாலும் அம்பாள் போற வேகத்தை பார்த்து தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி புஷ்பத்தை வாரி அம்பாள் மேலே இன்னும் மகிஷாசுர வதமாகலே அவள் ஓடின வேகத்தை பார்த்து புஷ்பத்தை கொட்டி ஸ்தோத்திரம் பண்ணினாளாம். தேவாஸ்தாம் குசுமவர்ஷணம் சோபினாவிதாந்தேஹாரி கிருத்வா கிருத்வா மகிஷாசுரன் எத்தனையோ உருவம் எடுத்துட்டானா, அதுக்கு அளவு கணக்கு சொல்லி முடியலே விட்டார் வியாசர். எத்தனையோ ரூபத்தை எடுத்துருந்த அம்பாளை மோகிக்க பண்ணினானாம். அம்பாள் மோகத்தை அடையவளோ தேவீம் கபட பண்டிதா பண்டிகாபிஜதம் பாபம் வந்து திரிசூலத்தால அவருடைய மார்புல அடிச்சாலாம், ஹிருதயத்துல போய் தைக்க முடியாது. அம்பாள் திரிசூலத்தை மார்புல போட்டதே ஒரு மணி கீழே விழுந்து மூர்ச்சையா கிடந்தானா. காலால போய் அம்பாளை உதச்சானா. எத்தனை துர்புத்தி பாருங்க. அவன் பண்ணின தபசு பசு எல்லாம் தொலையிடமோ இல்லையோ, தொலைஞ்சாத்தானே அவன் அழிவான். தொலைகிறதுக்கு அம்பாளை போய் உதைச்சான் இல்லையா. பூகுமா லேசில அவன் பண்ண தபசு காலால அடிச்சான். அடிச்சதே அவன் தபசெல்லாம் போடுது, ஆயுஷும் போயிட போறது. ஆமா, தப்பு பண்ணினா புண்ணியத்தை எத்தனை பண்ணினாலும் தப்பு பண்ணினா புண்ணியம் போயிடும் பாருங்க. எத்தனை பெரிய பாத்திரத்துல ஜலம் வச்சாலும் ஒரு சின்ன துவாரம் இருந்தா அப்படியே கீழே ஒழுகி போயிடுதோ இல்லையோ, அப்படி போயிடும். காலால போய் அம்பாளை உதைச்சான். காலால உதைச்சுவிட்டு சிரிச்சானா. ஆமா, சிரிச்சானா. சப்தம் போட்டானா. அம்பாளை காலால உதைச்சுவிட்டு தேவதைகள்லாம் நடுங்கி போட்டாளாம். தேவதைகள்லாம் பூஜை பண்ற மூர்த்தி அம்பாள் பராசக்தி. அவளை துஷ்டன் காலால வர உதைச்சுவிட்டான். அம்பாளும் பேசாமல் இருக்காளேன்னு
சப்தம் வர போட்டதே தேவதைகள் நடுங்கி போட்டாளாம். தேவான பயகாரகம் தேவி சஹஸ்ரம் சுராசம் அம்பாள் 1000 அறத்தோட கூடியது. சைக்கிள்ல கம்பி இருக்கு பாருங்க நடுப்புற, அது மாதிரி சக்கராயுதம், அதுல 1000 கம்பிகள் நடுப்புற. அப்படி உள்ள ஒரு பெரிய சக்கராயுதத்தை கையில எடுத்தானா, இந்த பாத்தியாளான்னு கூப்பிட்டு காட்டினாளா. கடைசியில அவனை ஒழிக்க போற அஸ்திரம் கரே சக்கரம் மதாந்தாத்ம தவ கண்டனிகந்தனம் பஷ்ய சக்கரம் மதாந்தாத்ய தவ கண்டனிகந்தனம். பாத்தியா இந்த சக்கரத்தை எல்லாம் கழுத்தா இருக்க போறதுனாலாம்பாள் தெரியாது ஒரு க்ஷணம் நின்றாண்டாளாம். பஷ்ய சக்கரம் மதாந்தாத்ய தவ கண்டனிகந்தனம் கணமாத்ரம் ஸ்திரோத்வா யமலோகம் யமலோகம் போறே. அடுத்த க்ஷணத்திலே நாளாம் யமலோகம் ரஜாதுனா அம்பாள் அந்த சக்கராயுதத்தை எறிஞ்சாள். மகிஷாசனுடைய கழுத்தை போய் தள்ளித்தது. அப்படி தள்ளி தலை கீழே விழுந்த உடனே அவன் கபந்தம் இருக்கே, தலையில்லாத உடல், அது அப்படி துடிச்சுதான், பல முகூர்த்தம் துடிச்சுதான். ஜய சப்த தேவானாம் விஜய் பவான் ஒரே ஜெயசப்தமா அம்பாளை பத்தி. ஜய சப்த தேவானாம் மஸ்வதி பலஸ்தத்ர பராயணவான் பக்ஷயாமாஸ சுதாதைவ சங்கரே. சிம்மம் என்ன பண்ணிட்டு உடனே பல அசுராலாம் ஓட ஆரம்பிச்சார். ஓடுற பயங்களை எல்லாம் பசி வந்த மிருகம் மாதிரி போய் கடிச்சு சாப்பிட்டுட்டாளாம். பல பேர்களை தானவான் சிம்மமானது போய் பல அசுரால சாப்பிட்டுட்டான். அதுல மிஞ்சின பசங்க என்ன பண்ணினா, சிங்கத்தும் வாயில அகப்படாதவன் பாத்தாளத்துக்கு ஓடி போட்டானாம். ஆனந்தம் பரமம் ஜக்மு தேவாஸ்மின் நிபாதிதே. வதம் பண்ணின உடனே, மகிஷாசுரனை வதம் பண்ண உடனே தேவர்கள் எல்லாம் பரமானந்தத்தை அடைஞ்சாளாம். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றாள். 33 தேவர்களும் பிரம்மாதிகாலாம் அம்பாள ஸ்தோத்திரம் பண்றாள். அப்பொழுது பண்ண ஸ்தோத்திரம் தான் இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம் இருக்கே. சிவரகசியத்துல போய் அந்த சமயத்துல பண்ண ஸ்தோத்திரம்னு அம்பாளும் சேர்ந்து நர்த்தனம் பண்ணினாலாம். தேவர்கள் துதிக்கிற போது நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே गिरिवरविन्दलिरादिनि वादिनि विष्णुविलादिनि विष्णुनुते भगवति शिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. முழுவுக்கு சொல்ற ஸ்தோத்திரம் இல்ல. அம்பாள் இப்போ மகிஷாசுரனை வதம் பண்ணதுக்காக சொல்ற மகிஷாசுரமர்த்தினி. மகிஷாசுரமர்த்தினி சொன்னா எழுந்திருக்கணும்னு அர்த்தம் சொல்லுறாங்க. அப்படி அர்த்தம் இல்ல.